உயிர் நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும், ஊரெல்லாம் என்னை தூற்றித் திரிந்தாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். என்னடா பட்டிமன்ற பிரியா, நேற்றெல்லாம் சிவராத்திரி ஒரு பொழுது அப்படியே சிவன் முருகன் சொல்லிட்டு இருந்தா, இன்றைக்கி என்ன ஜீசஸ் பாட்டெல்லாம் பாடுறான்னு பார்க்குறீங்களா? ஏங்க, நான் படித்தது ஒரு கிறிஸ்துவ ஸ்கூல்லங்க. அரக்கோணம் பக்கத்தில் பரவத்தூர் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் சிஎஸ்ஐ கிறிஸ்டின் ஹைஸ்கூலில் தான் நான் படித்தேன். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும். அங்கே புதன்கிழமானவே சி மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மதியத்தில் வைப்பாங்க. அந்த சி மீட்டிங்கில் நான் கற்றுக்கின விஷயமும் அங்கே நான் பேசின விஷயந்தான் என்னை பல மேடைகளை பேச வச்சிச்சு. அதாவது பள்ளிக்கூடங்கள் அதிகமாக இல்லாத அந்த நாட்களில் கிறிஸ்துவ மிஷினரிகள் மூலமாக தான் நல்ல திறமையான மாணவர்கள் கிராமப்புறத்தில் வந்தாங்கன்னா அது உண்மை. சரி, இன்றைக்கி ஏன் நான் கிறிஸ்தவத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி சாம்பல் புதன். இந்த நாட்களை நாங்கள் பள்ளி காலங்களில் மறக்கவே முடியாது. இந்த சாம்பல் புதன் ஈஸ்டருக்கு முன்னாடி 40 நாள் அந்த தவ நாட்களாக ஆரம்பிக்கும். லென்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் உணவு மட்டும் குறைச்சிக்காமல் நம்ம பாவத்தை குறைச்சிட்டு நம்மளோட பிரார்த்தனைகளை அதிகரிச்சுட்டு அன்பை பகிர்றதுக்காக தான் இந்த லென்டேஸே. இந்த லென்டேஸ் எல்லா கிறிஸ்துவ நண்பர்களும் இன்றைக்கி தொடங்கியிருப்பீங்க. இந்த 40 நாளும் நீங்கள் நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட லென்டேஸை கடைப்பிடிங்க. மதம் எல்லாமே ஒன்று தாங்க சொல்லுது, அன்பு. இந்து மதத்தில் மாதான்னா அம்மா, நீங்கள் மாதாவை தான் சாமியாக கும்பிட்றீங்க. நாங்கள் மாரி அப்படி சொன்னால் கிறிஸ்டினில் மேரின்னு சொல்கிறோம். இந்துவில் வாசுதேவா சொன்னால் கிறிஸ்துவத்தில் இயேசு தேவான்னு சொல்கிறோம். அங்கே மறப்போம் மன்னிப்போம்னா இங்கே மன்னிச்சிட்டு மறந்துடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாமே சொல்கிறது அன்பு தாங்க. மதங்கள் எல்லாமே மனித நேயத்தை தான் சொல்லுது. மனிதர்கள் நம்ம தான் மனித நேயத்தை மறந்து மதத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். அதனால் இந்த சாம்பல் புதன் யாரெல்லாம் என் கிறிஸ்துவ நண்பர்கள் எல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம கர்த்தருக்குள்ளே அன்போடும் அரவணைப்போடும் இருங்க. கர்த்தரோட முழு கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென்.